காசாவில் இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை கண்டித்து கோவையில் இஸ்லாமிய இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைக்க இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்தியாவில் உள்ள இஸ்ரேலிய தூதரை வெளியேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். காசா மக்களின் துயரத்தை வெளிப்படுத்தும் வகையில் பலரும் உடலில் கட்டுப்போட்டபடி பங்கேற்றனர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கைதிகள் வார்டில் 2 ஆண்டுகளில் 214 பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜன் என்பவர் விண்ணப்பித்து பெற்ற பதிவில் பெரும்பாலான கைதிகள் எலும்பு முறிவு, மூட்டு சிகிச்சை, கண் நோய் உள்ளிட்ட பாதிப்புகளுக்காக உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்றுள்ளனர். இந்நிலையில் மருத்துவமனை பதிவேடுகளில் எங்கும் காவல்துறை தாக்குதலால் எலும்பு முறிவு ஏற்பட்டது என்று குறிப்பிடப்படவில்லை என்று மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி அன்று சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 57 பேர் கைது செய்யப்பட்டனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி மாவட்டம் முழுவதும் மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருந்த சூழலில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 2556 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட எஸ்பி ராஜாராம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட ஆயுத பூஜை விழாவை தூய்மை பணியாளர்கள் புறக்கணித்தனர். விழாவில் பங்கேற்ற அலுவலக ஊழியர்களுக்கு இனிப்பு, பழ வகைகள், பரிசு பொருட்கள் வழங்கப்பட்ட நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு பொரிகடலை மட்டும் வழங்கப்பட்டதால் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதனால் அதனை வாங்க மறுத்து அலுவலகத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து தூய்மை பணிக்கு சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குடிப்பழக்கத்திற்கு அடிமையான கணவனை மனைவி சில்வர் குடத்தால் அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குருவன்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன், வள்ளி தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். வேல்முருகனின் குடிப்பழக்கத்தால் தம்பதிக்குள் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிபோதையில் தொந்தரவு செய்த வேல்முருகனை வீட்டில் இருந்த சில்வர் குடத்தால் வள்ளி தாக்கியுள்ளார். மயங்கி விழுந்தவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதையடுத்து காவல்துறையினர் வள்ளியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில்வே கேட் செல்லும் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மானாமதுரை ராஜகம்பீரம் இடையே அமைந்துள்ள ரயில்வே கேட் பராமரிப்பு பணிக்காக அந்த சாலையின் இருபுறமும் பள்ளம் தோண்டப்பட்டது. இந்நிலையில் நிரந்தரமாக மூடப்பட்டதாக தவறுதலாக புரிந்து கொண்ட அப்பகுதி மக்கள் சிலர் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் மற்றும் ரயில்வே நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தி பராமரிப்பு பணிக்கு பின் ரயில்வே கேட் திறக்கப்படும் என உறுதி கிடைத்ததால் போராட்டத்தை கைவிட்டனர். திண்டுக்கல் பழனி சாலையில் போதுமான போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் ஆம்புலன்ஸ் உட்பட அனைத்து வாகனங்களும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதாக புகார் எழுந்துள்ளது. தினசரி பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் ஒரே ஒரு காவலர் மட்டுமே பணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஆக்கிரமிப்புகள் அதிகம் உள்ளதால் ஒவ்வொரு வாகனமும் சாலையை கடக்க அரை மணி நேரத்திற்கும் மேலாவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆம்புலன்ஸ் போன்று அவசர காலங்களில் செல்லக்கூடிய வாகனங்கள் இடையூறு இன்றி செல்ல போதுமான போக்குவரத்து காவலர்களை நியமிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு டாப் 25 செய்திகளை பார்க்கலாம். உத்தமராகிவிடலாம் என்ற எண்ணத்தில் பாஜகவின் வாஷிங் மிஷினிற்குள் குதித்த இபிஎஸ்க்கு கூட்டணிக்கு ஆள் சேர்க்கும் அசைன்மெண்ட் வழங்கப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் புல்லாங்குடியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான 9 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார். தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. அந்த வாஷிங் மிஷின்ல உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால், கூட்டத்துக்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. தனக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் மைக் கிடைத்தால் போதும் என எடப்பாடி பழனிசாமி திட்டி வருவதாகவும் முதல்வர் குற்றம் சாட்டினார். தேர்தல் வருவதால் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பாஜக கரூருக்கு குழு அனுப்பியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் அடுத்த புல்லாங்குடியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 42,68 லட்சம் ரூபாய் மதிப்பில் சுமார் 51 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் ஒட்டுமொத்தமாக 738 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு துறைகளில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த முதலமைச்சர் புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை கண்டறியும் குழுவை விமர்சித்தார். மணிப்பூர் கலவரம், குஜராத் விபத்துக்கள், கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்கணும். அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா, உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் 3 முறை பேரிடர் வந்தபோது வராத மத்திய நிதியமைச்சர் அரசியல் ஆதாயத்திற்காக கரூர் சென்றதாகவும் குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என கூறிய எடப்பாடி பழனிசாமி இனியாவது காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டமன்ற தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு காவல்துறை இனியாவது கட்சி பாகுபாடின்றி நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவது அரசினுடைய கடமை என்பது உணர்ந்து இனியாவது அரசாங்கம் அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணிக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்க விரும்புகின்றேன். முன்னதாக கரியமங்கலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மாற்றுக் கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். கீழடி அருங்காட்சியகத்தை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலத்திலிருந்து தொடங்கிதான் எழுதப்பட வேண்டும் என்பதை திராவிட மாடல் அரசு உறுதி செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை பொதுமக்கள் கண்டு களிக்கக்கூடிய வகையில் 31,000 சதுரடி பரப்பளவில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். அப்போது அங்கு வருகை தந்த மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து கீழடி கண்டேன் பெருமிதம் கொண்டேன் என்ற தலைப்பில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் கீழடி அருங்காட்சியகம் திறந்து வைத்த 30 மாதங்களில் 12 லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்திருப்பதாக தெரிவித்தார். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் வரக்கூடிய ஜனவரியிலும், பொருணை அருங்காட்சியகம் வரக்கூடிய டிசம்பரிலும் திறக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நிலத்திலும் நீரிலும் இலக்கியத்திலும் நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதி முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை, கரூர் நெரிசல் வலி விவகாரத்தில் விஜயை விளாசிய நீதிபதி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களில் கனமழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் உள்ள கடமலைக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கனமழை வெளுத்து வாங்கியது. ஓடையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, எட்டயபுரம், இளம்புவனம், குமாரகிரி, பிதப்புரம், விளாத்திக்குளம் ஆகிய இடங்களில் காலை முதல் வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் மாலையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. முத்துலாபுரம் பகுதியில் பலத்த காற்றுடன் ஆங்காங்கே ஆலங்கட்டி மழை கொட்டியதால் மக்கள் உற்சாகம் அடைந்தனர். மதுரை மாநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அண்ணா பேருந்து நிலையம், கே நகர், கோரிப்பாளையம், தல்லாக்குளம், தமுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், மத்திகிரி, ஜூஜுவாடி, பாகலூர், பேரிகை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது.
திண்டுக்கல்லில் 3 மணி நேரமே பெய்த மழையால் ரயில்வே இருப்பு பாதைகள், சாலைகள் என நகரின் மையப்பகுதி வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகளே இவை. திண்டுக்கல்லில் மாலை 5 மணிக்கு மேல் தொடங்கிய சாரல் மழை இடியுடன் கூடிய கனமழையாக வெளுத்து வாங்கியது. திண்டுக்கல், வேடச்சந்தூர், சின்னாளப்பட்டி, ஆத்தூர், தர்மத்துப்பட்டி, பிள்ளையார்பாளையம் பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் ரயில் பாதை மற்றும் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. இதனால் குறைந்த வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன. மேம்பாலத்தில் ஓவராக மழையாக இருக்கனால அங்கேயும் டிராஃபிக் ஆகி இதாகிடுச்சு. ரோடு வீதி எல்லாமே தண்ணியாக இருக்குது. சாலைகளில் ஆறுகள் போன்று மழைநீர் தேங்கியதால் திண்டுக்கல், கரூர் ரயில்வே சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டன. இதனால் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பரிதவித்தனர். விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என்று சாடிய சென்னை உயர்நீதிமன்றம் தாவேகா என்ன மாதிரியான கட்சி இது என்றும் காட்டமாக சாடியது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி PH தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தாவேகா தரப்பிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இந்த சம்பவத்தில் தாவேகா காட்டிய பொறுப்பு என்ன என்று கேட்ட நீதிபதி என்ன மாதிரியான கட்சி இது என்று சாடினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க தாவேகாவுக்கு என்ன தடையாக இருந்தது என்றும், தொண்டர்களையும் ரசிகர்களையும் மக்களையும் அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களும் தலைவரும் பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு வெளியேறி இருப்பதாகவும் தெரிவித்தார். தொண்டர்களை நிர்வாகிகள் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்றும், மக்களை தாவேகா தலைவர் மொத்தமாக மறந்துவிட்டார் என்றும் காட்டமாக கூறிய நீதிபதி விஜய்க்கு தலைமைத்துவ பண்பே இல்லை என்று சாடினார். மக்களை, குழந்தைகளை மீட்டிருக்க வேண்டும் என்றும், ஆனால் அதை செய்யாமல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காத தாவேகாவின் செயலுக்கு கடும் கண்டனம் என்றும் தெரிவித்தார். அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்தபோது நிகழ்வை ஏற்பாடு செய்த கட்சியினர் மொத்தமாக வெளியேறி இருக்கிறார்கள் என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். கரூர் பரப்புரையின் போது தவிக தலைவர் விஜய் பயணித்த பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படும் நிலையில் அதனை பறிமுதல் செய்யலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரிய மனு மீதான விசாரணையின் போது விஜயின் பரப்புரை வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதியது குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதா எனவும், வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு என்ன தயக்கம் என்றும் நீதிபதி கேள்வி கேட்டார். விபத்து குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது கவலை அளிப்பதாக தெரிவித்த நீதிபதி, பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்காவிட்டாலும் அரசு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் என கூறினார். இதனையடுத்து விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்யலாம் என கூறிய நீதிபதி செந்தில்குமார் பேருந்தின் CCTV காட்சிகளையும் சேகரிக்க வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை CBIக்கு மாற்ற முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை CBIக்கு மாற்ற கோரி மதுரையைச் சேர்ந்த KK ரமேஷ், ரவி, மணி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுக்களில் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி தண்டபாணி, ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது எவ்வித ஆதாரமும் இல்லாமல் மனு தாக்கல் செய்திருப்பதால் CBI விசாரணை தேவையில்லை என அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அப்போது விசாரணை ஆரம்பகட்ட நிலையில் இருப்பதால் தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். மேலும் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரும் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். EPSஐ விமர்சித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். உத்தமராகிவிடலாம் என்ற எண்ணத்தில் பாஜகவின் வாஷிங் மிஷினிற்குள் குதித்த EPSக்கு கூட்டணிக்கு ஆள் சேர்க்கும் அசைன்மெண்ட் வழங்கப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் புல்லாங்குடியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான 9 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார். தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. அந்த வாஷிங் மிஷின்ல உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால், கூட்டத்துக்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. தனக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் மைக் கிடைத்தால் போதும் என எடப்பாடி பழனிசாமி திட்டி வருவதாகவும் முதல்வர் குற்றம் சாட்டினார்.
ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என கூறிய எடப்பாடி பழனிசாமி இனியாவது காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டமன்ற தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு காவல்துறை இனியாவது கட்சி பாகுபாடின்றி நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவது அரசினுடைய கடமை என்பது உணர்ந்து இனியாவது அரசாங்கம் அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணிக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்க விரும்புகின்றேன். முன்னதாக கரியமங்கலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மாற்றுக் கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார்.